நாளை 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். தமிழ்நாட்டில் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து கனமழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை தினம் 9 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும், நாளை மறுநாள் 11 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினம் நமக்கு பரவலாக லேசான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், பெரும்பாலான பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இல்லாமல் வறண்ட வானிலை நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நமக்கு தென்மேற்கு பருவமழை நேற்றைய தினம் தொடங்கியிருக்கிறது. இயல்பான நாட்களுக்கு முன்பாக 2 நாட்கள் முன்கூட்டியே தொடங்கியிருக்கக்கூடிய சூழல்ல படிப்படியாக இந்த பருவமழை தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், அதன் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு முதற்கட்டமாக மழைக்கான வாய்ப்பு இருக்கும் எனவும், தொடர்ச்சியாக அதனுடைய பருவமழை முன்னேற்றத்துக்கு ஏற்ப காற்றின் போக்கு மற்றும் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய சுழற்சிகளின் காரணமாக மழைக்கான வாய்ப்பு தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த 9 மாவட்டங்களுக்கு நாளை தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல நாளை மறுநாள் ஜூன் 2ஆம் தேதி தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு நாளை மறுநாள் 2ஆம் தேதி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து 4ஆம் தேதி வரையிலுமே நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக முன்பு அறிவிக்கப்பட்டிருந்த சூழல்ல தற்பொழுது இந்த 2 நாட்கள்ல நமக்கு கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டத்துடைய விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரினுடைய வெப்பநிலை பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகரித்து அதிகபட்சமாக 41 டிகிரி செல்சியஸ் என்ற அளவு பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் வெயிலினுடைய தாக்கம் பரவலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோடை மழை தீவிரமடையக்கூடிய சூழல்ல தான் நமக்கு வெயிலுடைய தாக்கம் குறையும் எனவும், குறிப்பாக 1ஆம் தேதிக்கு பிறகாக படிப்படியாக வெப்பம் குறைந்து படிப்படியாக மழைக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1ஆம் தேதிக்கு பிறகாக தமிழ்நாட்டில் வெப்பத்தினுடைய தாக்கம் இயல்பை ஒட்டியும் ஒரு சில பகுதிகளில் மட்டும் இயல்பை விட 1 to 2 டிகிரி செல்சியஸ் அதிகபட்ச வெப்பநிலை கூடுதலாக பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. விவரங்களை வழங்கமைக்கு நன்றி மாணிக்கம்.